மீனாட்சி சொக்கநாதா அவனும் அவளும் கிளியும் பார்ட் 1 முடிஞ்சு, அதே மாதிரி அவளும் அவனும் கிளியும் பார்ட் 2 முடிஞ்சு, 3வது கண்ணகியும் கண்ணழகியும் காவியமும். எப்படி பேர் தெரியுமா? மீனாட்சி இதுலேயும் நீ தான் இருக்க. புஸ்தகத்தினுடைய பேர் இவ்வளோ அம்சமாக இந்த புக்குக்கு நீயே பேரை அமைச்சு வச்சிருக்க. கண்ணகியும் கண்ணழகியும் காவியமும். ஏன் இந்த புக்குக்கு இந்த பேர் வந்தது அப்படின்னு இந்த புஸ்தகத்தை படித்து முடிக்கும்போது தெரிஞ்சிடும். மீனாட்சி சுந்தரி கண்ணழகி மீன் போன்ற கண்களை உடையவள்னு உன்னை எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நீ தான் மீன் அப்படிங்கிற உயிரினத்தையே சிருஷ்டி பண்ண ஜனனியாச்சே, முன்னெல்லாம் சொன்ன மாதிரி. அப்போது என்ன சொல்லணும்? மீனாட்சி இந்த கண்ணழகியின் கண்கள் மாதிரியே இருக்கே இந்த மீனினுடைய உருவ அமைப்பு அப்படி தானே சொல்லணும். எப்படி? மீனாட்சியுடைய இந்த கண்ணழகி மீனாட்சியினுடைய கண்கள் மாதிரியே இருக்கே அந்த மீனினுடைய அமைப்பு உருவ அமைப்பு அப்படின்னு. ஏன்னா அந்த மீன் அப்படிங்கிற உயிரினத்தை சிருஷ்டி பண்ணதே மீனாட்சி தானே. அப்போ அவளுடைய கண்களுடைய உருவம் மாதிரி தான் மீனுடைய உருவம் இருக்குன்னு சொல்லணும். அவளும் அவனும் கிளியும் சீரீஸ் 1-2 எழுத்துக்களை எப்படி எழுத வச்சியோ இதையும் நீ தான் எழுத வைக்கிற. இதனுடைய வார்த்தைகளும் நீ தான், அதன் பொருளும் நீ தான், அதை தருபவளும் நீ தான், அதற்கு பயன்படும் புத்தியும் நீ தான், அந்த புத்தியை தருபவளும் நீ தான், அதை தாங்கும் சரீரம் தந்து அதை இயக்கும் ஆற்றல் சக்தியும் நீ தான். சக்தி பராசக்தி என் மீனாட்சி. என் கண்ணே கண்மணியே கண்ணின் கருவிழியே நீதான் மீனாட்சி. பாரதியாரின் சின்னஞ்சிற கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே அப்படிங்கிற அந்த பாட்டில் சொன்ன மாதிரி என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ என் உயிர் நின்னதன்றோ அப்படின்னு வர்றதுல என் கண்ணின் பாவை நீ மீனாட்சி. நீ இல்லைன்னா என் உயிர் இருக்காது. உன் கடைக்கண் பார்வையின் சிறு 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 துளி என் மேல் படக்கூடாதா? இப்படி உன்னுடைய கடைக்கண் ஓரமாக இருக்கிற உன்னோட கண்ணினுடைய கடை கண்ணனுடைய பார்வையிலிருந்து வர்ற சிறு 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 துளி என் மேலே படக்கூடாதா? அதுவே போதுமே எனக்கு. அதில் என்ன கிடைக்கும்னு நீ கேட்குறியா? எனக்கு அதுவே போருமே. அதுவே பிறவாத முக்தி நிலையை அடைந்து உன்னிடம் வந்து கரைந்து நான் கலந்து விடுவதற்கு அது ஒன்றே போருமே மீனாட்சி. அது எனக்கு கிடைக்கக்கூடாதா? குணசீலங்கிற ஊரில் இருக்கும் பிரசன்ன வெங்கடேச பெருமாளின் கண்களும் கூட ரொம்ப அழகாக இருக்குமா. என்னமோ இதை சொல்லும் பொழுது எனக்கு அதுவும் ஞாபகம் வந்துடுது. அந்த தரிசனம் பார்த்தது மனசில் ஞாபகம் வந்துடுது. அந்த குணசீலங்கிற ஊரில் இருக்கும் பிரசன்ன வெங்கடேச பெருமாளின் கண்களும் கூட ரொம்ப அழகாக இருக்கும். அதை ஸ்வர்ணத்தால் தனியாக தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பெருமாளுடைய கண்ணழகை பார்க்கறதுக்கும் கூட கண்ணு வேணுமே மீனாட்சி. தந்திருக்கியே. இதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு இந்த கண்களால், அந்த முன்னாடி சொன்ன புஸ்தகத்தில் சொன்ன 5 இந்திரியங்களில் கண்களும் ஒன்று. அந்த கண்களால் இதெல்லாம் தரிசித்து பார்த்து அதை உள்ள மனசில் அனுபவித்து புத்தியில் இதுதான் அப்படின்னு புத்தியில் தெரிஞ்சுட்டு
அதுக்கெல்லாம் இந்த கண்ணு பிரயோஜனப்பட்டிருக்கே, நீ அதுக்கு கண்ணு நல்லா கொடுத்துருக்கியே. இந்த திருவங்க மாலையில் அப்பர் பாடின மாதிரி இந்த கண்கள் உன்னை தரிசிச்சுட்டே இருக்கணும். மீனாட்சி.